தேர்தல் தான் இன்னும் அறிவிக்கலையேன்னு சொல்லி அமைதியாக வந்து இருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். நான் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னே என்னை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வேட்பாளராக அறிவிச்சுட்டார். அதனால நான் வீதியாக நான் போயிட்டு இருக்கேன். இல்லை, சமூக வலைதளத்துலலாம் பார்க்கும்போது விஜய் கட்சியினர் சீமான் அவர்களை கடுமையாக தாக்கியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த ரசிகர்களும் அதிகமாக ஆபாச சொற்களை எல்லாம் பயன்படுத்தி விமர்சிக்கிறாங்க. தம்பி, 2 விஷயம். வரதட்சணை வாங்குறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னா அவனுடைய ரேஷன் கார்டை நான் கட் பண்ணிடுவேன், அவன் மின்சாரத்தை நான் துண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி துணிச்சல மேடையில சொல்ற ஒரு தலைவர் அண்ணன் சீமான். பெண்களுக்கு அண்ணன் சரிக்கு சமமா அரசியல் அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்காருங்கிறதே இன்னும் போகாம இருக்கு. அதெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான செயல் திட்டங்களை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முறை வகுத்து கொடுத்திருக்காங்க. அது இல்ல, ஸ்டாலின் சாதியை மொத்தமா அடிச்சு லாரியில ஏத்துனா ஒரு லாரி கூட தேராது அப்படின்ற மாதிரி பேசுறதா? ஆமா தம்பி, அதானே உண்மை. தமிழ் சமூக நீதி பேன்றீங்க அப்படின்னு சொன்னா, எல்லா சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்படி நீங்க உங்க வீட்டுல மட்டுமே எல்லாரையும் மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், துணை முதல்வர் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் சமூக நீதியா? இதுக்கு பேர் சமூக பிரதிநிதித்துவமா? இல்ல, திருமாவளவன் அவர்கள் தற்போதுதான் சீமான் அண்ணன் பேரை உச்சரித்து 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கிற அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பிஜேபியின் பிடி, இவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் கும்பல், இவங்களை ஆர்எஸ்எஸ் தான் வழி நடத்துது, இவங்க எல்லாம் திரள் நிதி வாங்குறாங்க, இப்படி எல்லாம் தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் மௌனம் காத்தார். ஆமா, வன்னியரசு போன்றவர்களெல்லாம் நேரடியா அண்ணன் சீமான் அவர்களை தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணாங்க. ஆனா திருமாவளவன் அமைதியா தான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேரடியா சீமான் அவர்கள் பாஜக எதிர்வரும் தேர்தல் அப்படிங்கிற திருமாவளவன் அவர்கள் எந்த பக்கம் நிக்கிறாரு அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியுது. அவர் திராவிட கருத்தியலின் பின்னால் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி, அதனால நமக்கு எந்த விதமான அச்சமோ அல்லது அவர் மேல வருத்தமோ, அதனால தன்னை அவர் நான் திராவிட கருத்தியலை சார்ந்தவன் என்று பொது வெளியில் தன்னை தானே அடையாளப்படுத்தி கொண்டதில் எங்களுக்கு மகிழ்வுதான். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நம்முடைய இன விடுதலை வலையொலியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம் தம்பி. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன் தம்பி. சரிங்கண்ணா, 1000 விளக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக களத்தில் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுறீங்க. கள நிலவரம்லாம் எப்படின்னா இருக்கு? ரொம்ப சிறப்பாக இருக்குது தம்பி. என்னோட தொகுதியை பொறுத்தளவில் வணிக பகுதி அதிகம் உள்ள ஒரு தொகுதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி. என்னோடய தொகுதிக்குள்ளே தான் போயஸ் கார்டன் வருது, கோபாலபுரம் வருது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காதர் நவாஸ்கான் ரோடு வருது. இது எல்லாமே மிக பெரிய ரிச்சஸ்ட் பீப்புள் வாழுகிற அதை கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வாழ்கிற பகுதிகள். இது போக குடிசை பகுதிகள் அப்போ 3 இருக்குது. பெரும்பாலும் இந்த மாதிரி எல்லா தொகுதிகளுக்கும் அமையறதில்லை. இப்போ இந்த 3 பகுதியிலையும் நாங்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்கு. குடிசை பகுதிகளில் நம்ம வேலை செஞ்சிட முடியும். குடிசை பகுதிகள்லையும் ஒரு வேலையை திமுக செஞ்சுருக்காங்க. அது என்னென்னா, பெரும்பாலான குடிசை பகுதிகளை காலி பண்ணி கல்லுக்குட்டை, கண்ணகி நகர் போன்ற பகுதிகளில் தூக்கி கொண்டு போய் போட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு மட்டும் இங்கே இருக்குது. இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் அது என்னவா ஆயிருக்குன்னு தெரியல. சரி, ஏன்னா இப்போ என் தொகுதியிலிருந்து 97,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த கண்ணகி நகர், கல்லுக்குட்டையிலெல்லாம் கொண்டு போய் போட்டிருக்காங்கல்ல, அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் நீக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குல்ல. சரி, அது ஒன்று. அதனால் என்னுடைய தொகுதியில் வேலை செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். இந்த வணிக பகுதிகளை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு 60% மேலே எல்லாமே மார்வாடிகள், குஜராத்திகள் இவங்க தான் அங்கே இருக்காங்க. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சென்ற முறை குஷ்பு அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக போட்டிட்டாங்க. நியர்லி ஒரு 40,000 ஓட்டுக்கு மேலே அவங்க வாங்கியிருந்தாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது இந்த வணிக பகுதிகள் முழுதுமே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் பிற மொழியாளர்கள் வாக்காளர்களை மையப்படுத்தி வேலை அவங்க எல்லாம் வந்து உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி தான் போடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரி. அதுக்கப்புறம் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க யாருக்கு போடுவாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது, அவங்கள நம்ம சந்திக்கவே முடியாது. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அவங்கள நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் கருத்தியல் ரீதியாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிற கருத்துக்கள் அவங்களுக்கு எப்படி போய் சேருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இந்த சூழலில் என்னுடைய வேலைகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி எல்லா பகுதிகள்லையும் நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் இப்போ மாற்று அரசியல் பேசி சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் மேலே களத்தில் நிற்கிறாரு. ஆனால் இந்த முறை புதிதாக விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு. தொலைக்காட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை அந்த போட்டியாளர்கள் பட்டியலில் கூட வைக்கல, விஜய் தான் அடுத்து களத்தில் நிற்கிறாரு என்பது போல் ஒரு பிம்பத்தை காட்டுறாரு. விஜய் கட்சியினர் வந்து உங்கள் தொகுதியில் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்களா? அவர்களுடைய வாக்கு சதவீதம்லாம் எப்படி இருக்காங்க? இல்லைங்க, என் தொகுதியிலலாம் யாரும் வந்து ஆதிக்கம் செலுத்துறாரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா விஜய் கட்சி என் தொகுதியில் இருக்கா இல்லையாங்கிறதே வந்து தெரியல. புரியுதுங்களா? ஆனால் அவர் எங்கே போனாலும் கூட்டம் அதிக அளவில் கூட்டிகிட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய கூட்டத்தை ஒரே இடத்துல கூட்டினா நமக்கு கூட தான் பயங்கரமாக இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? சரிங்க சார். நம்ம கூட தான் ஒரு 5 லட்சம் பேரை கூட்டலாம். என் தொகுதிக்குள்ளே இப்போ நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறேன். திமுகவினுடைய மதிப்புக்குரிய இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்க எழிலன் அவர்களை நம்மளால் அங்கங்கே பார்க்க முடியுது. மற்ற வேற எந்த கட்சி வேலை செய்கிறாங்க, கட்சி அந்த தொகுதிக்குள்ளே நடமாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியல. குறிப்பாக விஜய் கூட இருக்கிற இளைஞர்கள் யாரும் அங்கே வேலை செய்கிறது மாதிரி நமக்கு தெரியல. ஒரு வேளை அந்த தம்பிங்க வந்து வேலை செய்ய தெரியாமல் இருக்கலாம், அல்லது இனி தேர்தல் தான் இன்னும் அறிவிக்கலையேன்னு சொல்லி அமைதியாக வந்து இருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னே ஏன்னா வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வேட்பாளராக அறிவிச்சிட்டார். அதனால நான் வீதியாக நான் வந்து போயிட்டுருக்கிறேன். அப்படி போகிற போது விஜயனுடைய கட்சிக்காரர்கள் ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து எனக்கு வந்து இல்லை. நீங்கள் சமூக வலைதளத்துலலாம் பார்க்கும்போது விஜய் கட்சியினர் வந்து சீமான் அவர்களை கடுமையாக தாக்கியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த ரசிகர்களும் அதிகமாக ஆபாச சொற்களை எல்லாம் பயன்படுத்தி விமர்சிக்கிறாங்க. தம்பி 2 விஷயம். ஏன்னா அவர்கள் மேடையில் வந்து திமுகவோட போட்டின்றாங்க, ஆனால் களத்தில் வந்து சீமான் அண்ணனை எதிர்க்கிறது முக்கியமாக வேலையாக வச்சு வேலை பார்த்து இல்லை. இப்போ நம்ம வந்து தொலைக்காட்சிகளில் பேசும்போது கூட அவங்களுடைய பிரதிநிதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேருக்கு தான் வந்து மோதல். ஒன்று வந்து திமுக, இன்னொன்று வந்து டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிடமே யாரை தாக்குறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியை தாக்குறாங்க. அப்போ உங்களுக்கு யாருக்கும் மோதல்ங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியுதா? உங்களுக்கு அது ஒரு தெளிவற்ற கும்பல். புரியுதுங்களா? 1. 2வது நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, களமாடுவது அல்லது மக்களோடு எப்படி பயணிப்பது அப்படிங்கிறது அவர்களுக்கு இன்னும் அனுபவம் பத்தாது. மற்ற ஏனைய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் அவர்களுக்கு பத்தாது. அதனால் 2வது ஊடகங்களை பொறுத்தளவில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாம் தமிழர் கட்சியை அந்த பட்டியலையே வைக்கலை அப்படின்னு. எப்போ தான் வச்சுருக்காங்க? அவங்க வைக்காத போது தான் நம்ம 1.5லேருந்து 4% வாங்கினோம். அவங்க வைக்காத போது தான் 4%லேருந்து 7% வாங்கினோம். அவர்கள் வைக்காத போது தான் 7லேருந்து 8.22 வாங்கியிருக்கிறோம். சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாம் இந்த ஊடகவியலாளர்கள், அப்புறம் வந்து இந்த அரசியல் ஞானிகள் சில பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த அரசியல் ஞானிகள்லாம் என்ன ஒரு கணிப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அதிகபட்சமாக போனால் 2% வாக்கு வாங்கும், இன்னமும் கொஞ்சம் கூட போனால் 3% வாங்கும். அதுக்கு மேலே எப்படிங்க மக்கள் போடுவாங்க? இங்கே சண்டையே வந்து ராகுலா மோடியா இருந்தாங்க சண்டை, இதில் சீமானுக்கு என்னங்க வேலை? உங்களுக்கு அப்போ இப்படி கேட்ட ஊடகவியலாளர்கள், அரசியல் ஞானிகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ எங்கே கொண்டு வச்சிருக்காங்க மூஞ்சியை? 8.22% வாங்கி தனிச்சு நின்று ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கை வச்சு அந்த கட்சி இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கு. அப்போ இவர்களெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். இவங்க ஒரு மைண்ட் செட் பண்ணுறாங்க, மக்கள் மத்தியில் விஜய் தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணுறாங்க. ஆனால் களத்தில் இறங்கி நிற்கிற போது, மக்கள்கிட்ட பேசும்போது, இப்போ நான் வந்து மக்கள்கிட்ட வந்து நான் வந்து பேசுகிறேன், நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளெல்லாம் வந்து நீங்கள் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்கள் பிள்ளைகள் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் அந்த வேலைக்கேற்ற சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தை கொண்டு வாழுகிற ஒரு சுயமரியாதை வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். அதற்கு தான் நாம் தமிழர் கட்சி வரும்.
அதுக்கு தான் அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சராக ஆகணும். உங்களுக்கு இலவசம் கொடுக்க மாட்டோம் நாங்கள், ஆனால் உங்க நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். இலவசத்தை கொடுத்து என்ன பண்ண போகிறான், 2 நாளில் வந்து எங்கள் வீட்டில் குடிச்சிட்டு போயிடுவான், அப்போ என் பிள்ளைக்கு நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா வேலைக்கு போகணும், என் பிள்ளை சம்பாரித்து நான் வாழணும் அப்படின்னு பெண்கள் வந்து விரும்புகிறாங்க. வரதட்சணை வாங்குறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய ரேஷன் கார்டை நான் வந்து கட் பண்ணிடுவேன், அவன் மின்சாரத்தை நான் துண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக மேடையில் சொல்கிற ஒரு தலைவர் அண்ணன் சீமான். பெண்களுக்கு வரதட்சணை கேட்பது அரச குற்றம் அப்படின்னு அறிவிக்கிறார் சீமான். அவருக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லை வேற யாருக்காவது போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் இளம் பெண்கள், கல்லூரியில் படிக்கிற பெண்கள்லாம் நாங்கள் அண்ணன் சீமானுக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய கொள்கைகள் இன்னும் போய் சேராமல் இருக்குது. அதை இந்த தேர்தலில் நாங்கள் தீவிரமாக கொண்டு போய் அந்த கொள்கையை மக்கள் மத்தியில் சேர்க்க போகிறோம். அது வந்து நகரமாக இருந்தாலும் சரி, கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு அண்ணன் வந்து சரிக்கு சமமாக அரசியல் அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்காருங்கிறதே இன்னும் போகாமல் இருக்குது. அதெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான செயல் திட்டங்களை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முறை வகுத்து கொடுத்துருக்காங்க. அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக கலந்து கொண்டு நீங்கள் பேசியிருந்தீங்க. அப்போ நீங்கள் பேசும்போது ஸ்டாலின் அவர்களுடைய சாதியை குறிப்பிட்டு பேசுனதா உங்க மேல விமர்சனம் இருக்கு. அப்படின்னா தான் பேசுனீங்க. அந்த கூட்டத்துல அப்படிங்கிறது இல்ல ஸ்டாலின் சாதியை மொத்தமா அடிச்சு லாரியில ஏத்துனா ஒரு லாரி கூட தேராது அப்படின்ற மாதிரி பேசுனதா? ஆமா தம்பி, அதானே உண்மை. தமிழ்நாட்டில் வந்து மதிப்புக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களினுடைய சாதி எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க பாப்பா. ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பை முன்னெடுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லா மாநிலங்கள்லையும் புள்ளிவிவர திருத்த சட்டம் 2008 பயன்படுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற போது நீங்கள் மட்டும் ஒன்றிய அரசு மேலே வந்து பழியை தூக்கி போட்டுட்டு நீங்கள் மட்டும் ஏன் எடுக்க மறுக்கிறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் சாதி அடிப்படையில் அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்து கொண்டாந்து வச்சுருக்கிறீங்க. அரசியல் பிரதிநிதித்துவம் உங்கள் வீட்டில் எத்தனை எம்பி இருக்காங்க, எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, எத்தனை முதலமைச்சர் இருக்காங்க, எத்தனை துணை முதல்வர் இருக்காங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னால் ஒன்றிய அரசு எடுக்கணும். சாதிவாரி சர்வே எடுக்கணும். சாதிவாரி சர்வே எடுக்கணும்னா சட்டப்படி புள்ளி விவர திருத்த சட்டம் 2008. புள்ளி விவர திருத்த சட்டம் 2008 என்பது மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தனித்த அதிகாரம். அது ஒரு தன்னாட்சி அதிகாரம். சரி, அதுல மத்திய அரசோ உச்ச நீதிமன்றமோ தலையிட முடியாது. புரியுதுங்களா? அப்போ புள்ளி விவர திருத்த சட்டம் 2008 பயன்படுத்தி சாதிவாரி சர்வே எடுப்பதற்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? அதை சுட்டி காட்டி பேசும்போது தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே தயக்கம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், என்னுடைய சாதி ஒரு தமிழ்நாடு முழுதும் ஒரு 2000-3000 பேர் இருப்பாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு 2 எம்பி இருக்காங்க, ஒரு முதலமைச்சர் இருக்காங்க, ஒரு துணை முதல்வர் இருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து கேள்விக்குறியா உள்ளாகும். அது எப்படி சாதிவாரி பிரதிநிதித்துவம் 2000 பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒரு சமூகத்திலிருந்து இத்தனை பேருக்கு எப்படி அரசியல் அதிகாரத்தில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுங்கிறதுனால எடுக்க மறுக்கிறீங்களா என்கிற கேள்வியை கேட்க வேண்டிய தேவையும் அவசியமும் நமக்கு ஏற்படுது. அதே போல் சமூக வலைதளத்தில் பலரும் சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி களஞ்சியம் பாருங்க, ஸ்டாலின் அவருடைய ஜாதியை குறிப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே ஒரு விமர்சனத்தை முன் சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது சாதிவாரி சர்வே பற்றி பேசுகிற போது எந்தெந்த சாதியினர் எவ்வளவு பேர் இருக்காங்கங்கிறத பற்றி பேசுகிற போது ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுடைய சாதியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்கறதுல என்ன இருக்கு? இங்கே பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க எத்தனை இருக்கான், கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவன் எத்தனை பேர் இருக்கான், வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவன் எத்தனை பேர் இருக்கிறான், இந்த தேவர் அதாவது மறவர் சமூகத்தை சேர்ந்தவன் எத்தனை பேர் இருக்கான், செட்டியார் எத்தனை பேர் இருக்காங்க, நாடார் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுக்கிறது தானே சாதிவாரி சர்வே. அப்படிங்கும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாதியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்கறதுல என்ன சாதிய உணர்வு இருக்கு சொல்லுங்க பாப்பா? எதுக்கா இந்த சமூகம் என்பது நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆழமாக சாதிய உணர்வு வேரூன்றி போய் இருக்கிற ஒரு சமூகம். தாயின் வயிற்றில் ஒரு செல்லாக நீங்கள் ஜனிக்கிற போதே உங்கள் மீது சுமத்தப்படுகிற ஒரு ஜனநாயகமற்ற ஒரு செயல்பாடு தான் சாதி. புரியுதா உங்களுக்கு? நீங்க விரும்பிய அந்த சாதியில் இருக்கிறீங்க இல்ல, உங்களை கேட்டுக்கிட்ட அந்த சாதி உங்க மேல வந்துச்சு இல்ல. அப்படிங்கும்போது சாதிய சமூகத்தில்
சாதிய அரசியல் பிரதிநிதித்துவத்தை நீ முறையா கொடு, அதுதான் சமூக நீதி என்று சொல்வதுதான் எங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு அப்படின்னு சொன்னா, எந்தெந்த சாதி எவ்வளவு பேரு அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப மைனாரிட்டியா இருக்கிறதுனால பயந்துகிட்டு நீங்க எடுக்காம இருக்கிறீங்க. ஒரு மிக 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 மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதிய அமைப்புக்குள்ள அதிகமான அரசியல் அதிகாரத்தை அனுபவிப்பவர்களா நீங்க இருக்கிறீங்கிறத சுட்டி காட்டுறதுல என்ன சாதி வெறி இருக்கு, என்ன சாதி உணர்வு இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அதைத்தான் நாம் தமிழர் கட்சி சார்பில் நான் அந்த மேடையில முன் வச்சேன். அதே போல் இப்போ தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு பாமக தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. அதே போல் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சு பல இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. ஆனால் சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்லிட்டு திமுக தன்னை காட்டிக்குது. அப்படி இருந்தும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க ஏன் தயங்குது? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க என்னதான் தீர்வு இருக்கு? இல்லை தம்பி, அதுதான் நான் ரெண்டா சொல்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி, அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 46 படி சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அப்புறம் எப்படி பீகார் எடுக்குது, அப்புறம் எப்படி ராஜஸ்தான் எடுக்குது, கர்நாடகா எடுக்குது, தெலுங்கானா எடுக்குது, ஆந்திரா எடுக்குதுன்னா புள்ளி விவர திருத்த சட்டம் 2008 புள்ளி விவரம் நீங்கள் எடுக்கலாம். அந்த புள்ளி விவர திருத்த சட்டத்தினுடைய ஆணையராக தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் சி ரங்கராஜன் அவர்கள் தான் அதனுடைய முதல் ஆணையராக இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரிசர்வ் பேங்கினுடைய 19வது கவர்னர். அதிலிருந்து அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா ஆந்திராவினுடைய கவர்னராக இருந்தாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கும் ஒரிசாவுக்கும் பொறுப்பு கவர்னராக இருந்த ஒரு ஆள். அவரைத்தான் இந்த புள்ளி விவர திருத்த சட்டத்தின் ஆணையத்துக்கு தலைவராக போட்டாங்க. அவர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் என்ன கொடுக்குறாருன்னா, மாநில அரசுக்கான தன்னாட்சி அதிகாரமா இந்த புள்ளி விவர திருத்த சட்டத்தை கொடுக்குறாரு 2008. சரி, இந்த சட்டம் என்ன செய்யலாம்? நீங்க ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட், உங்க பஞ்சாயத்துல எத்தனை பேர் படிச்சவன் இருக்கிறான், எத்தனை பேர் படிக்காதவன் இருக்கிறான், எத்தனை பேர் என்ன சாதியில இருக்கிறான், எத்தனை பேர் வயதானவர்கள், இப்படி நீங்க என்ன புள்ளி விவரம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த புள்ளி விவரத்தை நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் இருக்கு. ஒரு மாநகராட்சிக்கு அதே மாதிரி தன்னுடைய மாநகராட்சியில இருக்கிறவங்க எத்தனை பேர் படிச்சவங்க, படிக்காதவங்க, என்னென்ன சாதி இருக்காங்க, எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க, போகல, எந்த ஒரு புள்ளி விவரத்தையும் நீங்க எடுக்கலாம். ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்காரு அப்படின்னு சொன்னா, அல்லது அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் புள்ளி விவரம் எடுக்கலாம். அப்ப அந்த மாநிலமும் என்னுடைய மாநிலத்தில் என்னென்ன சாதியினர் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு படிச்சவங்க இருக்காங்க, எவ்வளவு படிக்காத, எந்த புள்ளி விவரத்தையும் எடுக்கலாம். இதுல ஒன்றிய அரசு தலையிட முடியாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், பீகார்ல இதே மாதிரி புள்ளி விவர திருத்த சட்டம் 2008 பயன்படுத்தி புள்ளி விவர சர்வே அதாவது சாதிவாரி சர்வே எடுத்த போது இதை எதிர்த்து ஒன்றிய அரசு பாட்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. சரி, இவங்க சாதிவாரி சர்வே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட்னா உயர்நீதிமன்றம் நிதிஷ்குமார் அரசை கூப்பிட்டு கேட்டுச்சு. நிதிஷ்குமார் அரசு சொன்னிச்சு, நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலை, நாங்கள் புள்ளி விவர திருத்த சட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் சாதிவாரி சர்வே எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த பாட்னா உயர்நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செஞ்சது. அதன் பிறகு பீகார் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை, அதாவது சாதிவாரி சர்வேயை ரொம்ப தெளிவா எடுத்து முடிச்சா அதை நடைமுறைப்படுத்த கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்ச நீதிமன்றம் அரசை கூப்பிட்டு விளக்கம் கேட்டுச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, புள்ளி விவர திருத்த சட்டம் 2008 மாநில இந்திய இறையாண்மையின்படி மாநில அரசுக்கான அதிகாரம், அதை யார்கிட்டையும் நாங்கள் பர்மிஷன் அவங்க தேவையில்லை, நாங்கள் எடுத்திருக்கோம். நாங்கள் உச்ச நீதிமன்றமும் வழக்கை தள்ளுபடி செஞ்சது. மாநில அரசு சுதந்திரமா சாதிவாரி சர்வேயை எடுத்துச்சு. ரைட்டு. இப்போ ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. என்ன குற்றச்சாட்டு சொல்லுவாங்கன்னா, பீகார்ல கணக்கெடுப்பு நடத்துனாங்கங்க, ஆனா நடைமுறைப்படுத்த முடியலையேங்க. அப்ப நம்மளும் கணக்கெடுப்பு நடத்திட்டு சும்மா உட்கார்ந்துருக்கணுமா? அதுக்கு எடுக்காமையே இருக்கலாங்க அப்படின்னு திமுக சொல்லலாம். சரிங்க. ஆனா உண்மையா பீகார்ல சாதிவாரி சர்வே எடுத்து அதை நடைமுறைப்படுத்துறதுல என்ன சிக்கல்ங்கிறத சொல்ல மாட்டாங்க. அது என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டா, அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, இந்தந்த சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு இருந்தா தான் அது சஃபிஷியண்டா இருக்கும், போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு போடும்போது அந்த கணக்கு கிட்டத்தட்ட 63% மேல போகுது.
ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆஸ் ஃபார் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனு, அதாவது இந்திரா ஷவானி அப்படிங்கிற ஒரு அம்மாவினுடைய வழக்கின் தீர்ப்புப்படி 50% இடஒதுக்கீடு தான் கொடுக்கணும் எந்த மாநிலத்துக்குமே. 50% மேல கொடுக்க கூடாது. அதனால உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இங்க வருப்பா, நீ சொல்றேன்னெல்லாம் நான் 63% கொடுக்க முடியாது, 50% மேல நீ வந்து நடைமுறைப்படுத்த முடியாது, நீ சுருக்கி எடுத்துக்கிட்டு வா, நான் அப்போ வந்து நீ சர்வே எடுத்திருக்கிறத நான் நடைமுறைப்படுத்துறதுக்கு அலோவ் பண்ணுவேன், இல்லைன்னா நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி தான் நிறுத்தி வச்சிருக்காங்களே ஒழிய சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததால நிறுத்தி வைக்கல. இதெல்லாம் தெளிவா வந்து பொது மன்றத்துல, மக்கள் மன்றத்துல பேச வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு. இதைத்தான் நான் அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மேடையில நான் இதைத்தான் வந்து பேசினேன். ஆனா நீங்க பேசின முக்கியமான செய்தி நிறைய பேசுனீங்க. ஆமா, இந்த புள்ளி விவரத்தெல்லாம் எடுத்து சொன்னீங்க. ஆமா. ஆனா கலைஞரும் ஸ்டாலின் அவருடைய ஜாதியை திட்டாருன்னா அதுதான் வைரல் ஆச்சு. ஆமா. அதைத்தான் வந்து குற்றமா வைக்கிறாங்க. ஆனா உண்மையா சொல்ல போனீங்கன்னா, நம்முடைய மேடையில கூட நம்ம வந்து பேசாத சில விஷயங்களெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி அந்த மேடையில வந்து நம்ம வந்து சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? அதனால சாதிவாரி சர்வே எடுப்பதற்கான முழு உரிமையும் மாநில அரசுக்கு இருக்கு. அதை இவங்க பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதை பயன்படுத்தி சாதிவாரி சர்வே எடுத்தாச்சுன்னா இவங்க சாதிக்கு எவ்வளவு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப நீங்க சமூக நீதி பேணுறீங்க அப்படின்னு சொன்னா, எல்லா சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்படி நீங்க உங்க வீட்டில் மட்டுமே எல்லாரையும் மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், துணை முதல்வர் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் சமூக நீதியா? இதுக்கு பேர் சமூக பிரதிநிதித்துவமா? யோசிங்க. புரியுது. அதனாலதான் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வேறனா நான் அப்படி பேசிட்டேன்னு சொல்லி என் மேல வழக்கு போட சொல்லுங்க, நான் நீதிமன்றத்துல கேட்கிறேன். சரிங்க. ஆனால் அதே போல் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜயும் சீமான் அவர்களும் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவுக்கு ஆதரவாக வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக தாக்கி பேசியிருக்காரு. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவங்க எப்போயிலேருந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா, தொடக்கத்தில் இருந்தே நாம் தமிழர் கட்சி தனிப்பட்ட முறையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு இயக்கமாக இருந்து ஒரு கட்சியாக வளர்ந்து அடுத்தடுத்து ஒரு பெரும் பாய்ச்சலை உருவாக்குற போது இவங்க விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஒன்றும் விமர்சிக்கலை, புதுசா விமர்சிக்கல. இல்ல, திருமாவளவன் அவர்கள் வந்து தற்போதுதான் சீமான் அண்ணன் பேரை உச்சரித்து இரண்டாம் கட்ட தலைவர்களா இருக்கிற அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பிஜேபியின் பி டீம், இவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் கும்பல், இவங்களை ஆர்எஸ்எஸ் தான் வழி நடத்துது, இவங்க எல்லாம் திரள் நிதி வாங்குறாங்க, இப்படியெல்லாம் வந்து தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் மௌனம் காத்தார். ஆமா ஆமா, வன்னியரசு போன்றவர்கள் எல்லாம் நேரடியா அண்ணன் சீமான் அவர்களை தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணாங்க. ஆனா திருமாவளவன் அவர் அமைதியா தான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேரடியா சீமான் அவர்கள் பாஜக எதிர்வரும் தேர்தல் அப்படிங்கிறது வந்து இரு கருத்தியலுக்கு இடையேயான மோதல். புரியுதுங்களா? சும்மா யார் வேணாலும் சொல்லலாம், நாங்க வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் தான், அவங்களுக்கும் அப்படி கிடையாது. இருவேறு கருத்தியல் உருவாயிடுச்சு தமிழ்நாட்டில். ஒன்று திராவிட சித்தாந்தம், இன்னொன்று தமிழ் தேசிய கருத்தியல். நேரடியான மோதல் திராவிட சித்தாந்தத்துக்கும் தமிழ் தேசிய கருத்தலுக்குமான மோதலா ஆகிப்போச்சு. அதுல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எந்த பக்கம் நிக்கிறாரு அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியுது. அவர் திராவிட கருத்தியலின் பின்னால் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அதனால நமக்கு எந்த விதமான அச்சமோ அல்லது வந்து அவர் மேல வருத்தமோ, அதனால நான் திராவிட கருத்தியலை சார்ந்தவன் என்று பொது வெளியில் தன்னை தானே அடையாளப்படுத்தி கொண்டதில் எங்களுக்கு மகிழ்வுதான். அதுல எந்த விதமான எங்கள் எதிரி லிஸ்ட்ல நீங்க சேர்றதுல எங்களுக்கு சந்தோஷம். 2 சீட்டு 4 சீட்டுனாலாம் என்ன விமர்சனம் பண்றாங்க. நான் வந்து சீட்டு காணவும் கிடையாது, நான் கொள்கைவாதி. ஆனா இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்காக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு திமுகவை நான் இதனால ஆதரிக்கிறேன்னு நினைக்காதீங்க, இவர்கள் எல்லாம் பாஜகவுக்கு ஆதரித்து வேலை பார்க்கறதால இந்த தமிழ்நாட்டை அழிக்க பார்க்குறாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு வந்து துணை போறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த பேச்சு திமுக கூட்டணியில வந்து பாஜக சேர்ந்துச்சுல, அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? அப்போ இருந்த உங்களுடைய எம்எல்ஏ சீட்டை தூக்கி வீசிட்டு திமுக கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டீங்களா? இல்லை, அங்கே தானே இருந்தீங்க. அன்னைக்கு எப்படி ஆதரவு தெரிவிச்சிங்க? நான் கேட்குறேன். திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்க, பாஜக வந்து அதில் சேருது. நீங்கள் உண்மையாகவே இந்துத்துவ எதிர்ப்பாளராக இருந்திருந்தால், நாங்கள் இந்துத்துவ சக்திகள் எங்கள் விரோதியாக நினைக்கிறோம், ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அன்னைக்கு கூட்டணியை விட்டு வெளில வந்திருக்கணும். கூட்டணியில இருந்து நீங்க ஜெயிச்சிங்கல்ல எம்எல்ஏ சீட்டு, அதை தூக்கி வீசி இருக்கணும். கொள்கை முரண்படுது அப்படின்னு.
2001 ஒன்றியத்துல அவங்க ஆட்சியில இல்ல, இப்பதான் அவங்க ஆட்சியில இருக்காங்க, அதனால நாங்க கடுமையா எதிர்க்கிறோம் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நீங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. பாரதிய ஜனதா கட்சி என்றைக்காவது ஆட்சியில இருக்கும் போதுதான் RSS ஆதரிச்சுதா? RSS பெற்று போட்ட பிள்ளை தானே அது. RSS ஒரு வடிவம் தானே, ஒரு அரசியல் வடிவம் தானே பிஜேபி. அப்ப அந்த பிஜேபி கலைஞர் கருணாநிதி அவர்களோட கூட்டணியில் இருக்கிற போது தானே கலைஞர் கருணாநிதி சொன்னாங்க RSSம் தீகா போல ஒரு சமூக இயக்கம்னு அன்னைக்கு தானே சொன்னாங்க அவங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க வந்து குஜராத்ல வந்து இஸ்லாமியர்கள் அழித்து ஒழிக்கப்பட்ட போது, குஜராத் கலவரம் நடந்த போது நீங்க எல்லாம் கூட்டணியில் தானே இருந்தீங்க. என்னைக்காவது எதிர்த்து நீங்க இந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிராக ஒரு அறிக்கை நீங்க கொடுத்துருக்கீங்களா? அப்பெல்லாம் இனிச்சுதா? இப்ப நாங்க வந்து பாரதி என்கிற பார்ப்பன கடப்பறையை வச்சு திராவிடத்தை இடிப்போம் அப்படின்னு சொல்லுகிற போது எங்களை பார்த்த உடனே உங்களுக்கு நாங்க வந்து பிஜேபியினுடைய குழந்தைகள் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுதா? நான் கேட்கிறேன். இதே கேள்வியை நாங்களும் கேட்போம். புரியுதுங்களா? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு எங்களை வந்து விமர்சிங்க. ஒருவேளை திமுக அழுத்தம் கொடுக்குதா சீமான் அவர்களை விமர்சிக்க சொல்லி? எப்பவுமே திமுக அதைத்தான் செய்யும். திமுகவில் நேரடியாக சீமான் போன்றவர்களை, விஜய் போன்றவர்களை எதிர்ப்பதற்கான ஆட்கள் திமுக இன்னைக்கு இல்லை. கருத்தியலா பேசுவதற்கான ஆட்கள் இன்னைக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதை விட ரொம்ப முக்கியம், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சென்ற முறை கிடைச்ச சீட்டை விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமா சீட்டு கேட்கணும். அதுக்கு தான் இந்த டமார் அடிக்கிறார். இல்ல அவர் எந்த ஆப்ஷனும் எனக்கு வேணான்றாருங்களே. இல்ல வேணாம், நான் நினைச்சா விஜய் ஒரு பிரபலமான நடிகர், அவரோட சேர்ந்து போலாம். இருங்க ஒரு நிமிஷம். திமுகவில் இதை விட சென்ற முறை வாங்கின அதே சீட்டை வாங்கிட்டு தேர்தலுக்கு சந்திப்பார் அவரு. காங்கிரஸை விட நாங்க பெரிய கட்சி, காங்கிரஸுக்கு நீங்க கொடுக்குற சீட்டை விட எங்களுக்கு அதிகமா கொடுக்கணும்னு கேட்குறீங்களா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். கேட்குறீங்கல்ல, காங்கிரஸால 3 லட்சம் பேரை திரட்ட முடியுமா? முடியாது. ஆனா நாங்க திரட்டுவோம். அப்ப காங்கிரஸை விட எங்களுக்கு தானே சீட்டு அதிகமாக கொடுக்கணும்னு கேட்குறீங்கல்ல, அதுக்கு தான் இந்த அலறல், அதுக்கு தான் இந்த சவுண்டு. புரியுதா உங்களுக்கு? ஆனா சீமான் அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் குறித்து எந்த கேள்வி கேட்டாலும் எங்க அண்ணன் விட்டுருங்க கடந்து போறாரு. ஆனா இன்னைக்கு அவரு பாஜகவோட தம்பி ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் தம்பி. அவர் வந்து அண்ணன் சொல்றது மாதிரி நீ அடிக்க வேண்டிய ஆள்லாம் மேல இருக்காங்க, அவர்களெல்லாம் அடித்து கொண்டு வருகிற போது கீழே இருப்பார் எங்க அண்ணன். அவரை எதுக்கு எடுத்த உடனே கீழே போய் ஏன் அடிக்கிற? அவர் நம்மளை என்ன வேணா பேசட்டும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. சரி, நீ கடந்து போ அப்படிங்கிறது தான் இன்றைக்கு காலையில வரைக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பதிலா வந்து இருக்கு. அண்ணன் தானே பேசட்டும், அவர் என்ன வேணா பேசட்டும், கடந்து போ. அவருடைய தேவைக்கு நம்மளை திட்டுனாதான் அவருக்கு 2 சீட்டு கூட கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நம்மளை திட்டுனாதான் திமுகவில் அவருக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொன்னா, திட்டட்டும் தம்பி. அவர் திட்டுறதுனால நமக்கு ஒண்ணுமே ஆக போறதில்லை. மக்களுக்கு தெரியும் யார் சரியானவன் யார் தவறானவங்கிறது மக்களுக்கு தெரியும். இத்தனை ஆண்டு காலமாக பாரதியை கம்யூனிஸ்ட் கட்சிகள் தூக்கி கொண்டாடியது, பாரதியை திமுக தூக்கி கொண்டாடியது. அதெல்லாம் வந்து இந்துத்துவ RSS பிள்ளைகளை அவங்கெல்லாம் நான் கேட்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாரதியாரை கொண்டாடுது. சென்ற ஆண்டுக்கு முந்தின ஆண்டு பாரதியார் நினைவேந்தல் நிகழ்வுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் அழைத்து புதுச்சேரியில் நான் போய் பேசியிருக்கேன். பெரிய அளவில் அவங்க பாரதியார் நிகழ்வை கொண்டாடுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து இந்துத்துவவாதிகளா? நான் கேட்குறேன். அப்போ பாரதியார் என்பவரை கொண்டாடுறதுனாலேயே சீமான் வந்து இந்துத்துவவாதி, பாரதி என்கிற பார்ப்பன கடப்பாறையை வச்சு நாங்கள் வந்து திராவிடத்தை இடிப்போம்னு சொன்னதுனாலேயே இவர் வந்து இந்துத்துவவாதினா பரவாயில்ல, நீங்க எடுத்துங்க, மக்களுக்கு தெரியும். அதே போல் விஜய் அவர்கள் சமீபத்தில் நடத்தின கூட்டத்தில் வந்து நான் களத்தில் இருக்கிறவங்களை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன், களத்தில் இல்லாதவர்களை பற்றியெல்லாம் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மறைமுகமாக சீமான் அவர்களை தாக்கி பேசியிருக்காரு. உண்மையாகவே நாம் தமிழர் கட்சி களத்தில் இல்லையா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஏன் அதை நாம் தமிழர் கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்க? இல்லை, அவர் வந்து பேசுகிற வார்த்தை அப்படி தானே இருக்கு. இல்லை தம்பி, அவர் வந்து பிஜேபியை கூட சொல்லியிருக்கலாம், பிஜேபின்னு தான் களத்தில் இல்லை. புரியுதுங்களா? களத்துல பல பேர் இல்ல தமிழ்நாட்டில். விஜய் ரசிகர்களே சமூக வலைதளத்துல சீமான் அவர்களை உங்களை தான் எங்க தளபதி பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு 365 நாள்ல என்றைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி களத்தில் இல்லாம இருக்குமா? இன்னைக்கு கூட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிக்குது. பேருந்துகள்ல தமிழ்நாடுன்னு இல்லாம இருக்குன்னு பேருந்துகளை எழுதி கொண்டு போய் ஒட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீ கைதாகிட்டு இருக்காங்க. இதுல ஏதாவது நீங்க களத்துக்கு வந்திருக்கீங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கிற போது அங்க முதலாளா போய் நாம் தமிழர் கட்சி களத்துல நிக்குது.
இங்கே தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் மலையை வெட்டி எடுக்கிறானா அங்கே நாம் தமிழர் கட்சி நிற்குது, மணல் அள்ளி விற்கிறானா அங்கே நாம் தமிழர் கட்சி நிற்குது. புரியுதுங்களா? குடிசையை வந்து இடிக்கிறானா அங்கே நாம் தமிழர் கட்சி நிற்குது. எல்லா இடத்துலையும் களத்தில் நாம் தமிழர் கட்சி நின்றுட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா மக்கள் இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் போராட்டம், அண்ணன் சீமான் வந்துட்டா எங்க போராட்டம் முடிவுக்கு வந்துடும்னு ஆசிரியர்கள் விரும்புறாங்க. செவிலியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், அண்ணன் சீமான் வந்துட்டா எங்க பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுபோல தமிழ்நாடு முழுதும் பாதிக்கப்பட்டிருக்கிற விளிம்பு நிலை மக்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்து அவர் களத்துல தொடர்ந்து களமாடிட்டு இருக்கிறதுனாலதான் நம்பிக்கை வைக்கிறாங்க. ஏன் இப்ப தம்பி விஜய் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்களா? சரி, நான் கேட்கிறேன், ஒரே ஒரு செய்தி சொல்லுவாவோம், நீங்க எந்த களத்துல போய் நின்னீங்க? களத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போன போது ஓட்டப்பந்தய வீரன் போல ஓடிய ஒரு ஓடுகாலி நீங்க களத்தில் தொடர்ச்சியா நின்று இருக்கிற நாம் தமிழர் கட்சியை பார்த்து நீங்க களத்தில் இல்லைன்னு சொல்றதுக்கான தகுதி உங்களுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் நாங்க வந்து சொல்றோம், அவர் வேற யாரையோ சொல்லியிருப்பாரு. ஏன்னா களத்தில் நாங்க தானே நிக்கிறோம், தொடர்ந்து நின்றுட்டு இருக்கோம். அதான் சொல்றேன்ல, இன்னைக்கு கூட நாங்க வந்து இந்த நாம் தமிழர் கட்சி நிக்குது. எங்க அண்ணன் சீமா அண்ணன் கேட்டுக்கிட்ட போராட்டம் நடத்துறாங்க. சொல்லுங்க, ஏன்னா அவர் நேரடியா எனக்கு போட்டி திமுக தானே பேசுறாரு. எங்க அப்படி சொல்லும் போதே தெரிஞ்சு களத்துல எனக்கு திமுக தான் நிக்குது. அதான் தம்பி, ஒரே ஒரு விஷயம் தம்பி, மக்களை பார்த்து கேட்கிறாரு, செய்வீங்களா செய்வீர்களா அப்படின்னு ஜெயலலிதா கேட்டது மாதிரி கேட்க. எல்லாத்தையுமே நீங்க காப்பி அடிக்கிறீங்க, புரியுதுங்களா? எல்லாத்தையுமே காப்பி அடிச்சுக்கிட்டு நீங்க வந்து மேடையில ஏறி நின்றுக்கிட்டு பேப்பரை பார்த்துக்கிட்டு நீங்க பேசுறதெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, புரியுதுங்களா? நாங்க கொள்கையாளர்கள். நாங்க இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு கொள்கை எதிரி யார் அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க பிஜேபி அப்படின்னு அந்த மக்கள் வந்து கத்துறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், முதல்ல உன் கொள்கை என்னன்னு சொல்லியா? உன் கொள்கை எதிரி அவனா இல்ல வேற எவனுமானு நாங்க அட்லீஸ்ட் நாங்களாவது பார்த்து சொல்றோம். ஒரு இலவையும் சொல்லாம நம்ம கொள்கை எதிரி யார் அப்படின்னா நீ என்ன கொள்கை வச்சிருக்க சொல்லு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது கொள்கையா? திருக்குறள். அப்ப என்ன கொள்கை வச்சிருக்க நீ? எந்த கொள்கையின் அடிப்படையில வந்து மக்கள் முன்னாடி வந்து நிக்கிற? சரி, அரசியல் எதிரினா என்ன அரசியல் உன்னுடைய அரசியல்? அவன் திமுக உருவாக்குனவனை தூக்கி நீ வச்சுக்கிட்டு வழிகாட்டிங்கிற, அதிமுக உருவாக்குனவனை தூக்கி நீ வச்சுக்கிட்டு வழிகாட்டிங்கிற, காங்கிரஸ் வழி நடத்தினவனை முன் தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு வழிகாட்டிங்கிற, இவங்களுக்கு எல்லாருக்கும் பிதாமகனா இருக்க பெரியார் தூக்கி வச்சுட்டு எனக்கு வழிகாட்டிங்கிற. ஜெயலலிதா படமும் ஆமா சட்டப்பைக்குள்ள. ஆமா, நீ யாருப்பா? நீ அதை சொல்லுப்பா முதல்ல. நீ இப்ப நாம் தமிழர் கட்சின்னு சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு வயலை எடுத்து, தமிழ் தேசியம் என்கிற ஒரு வயலை எடுத்து உழுது தண்ணீர் பாய்ச்சி அதை நாற்றாங்காலாக்கி அந்த நாற்றாங்கால விதைகளை தூவி நாற்றாக வளர்த்தெடுத்து அதை நடவு நட்டு இன்றைக்கு வந்து அது பயிரா வளர்ந்து வருது. நாம் தமிழர் கட்சியை நீங்க பார்த்து என்ன சொல்ல முடியாதுன்னா இது வந்து ஓட்ட உடசல் அப்படின்னு மற்றவன் தூக்கி போட்டதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இவன் கட்சி நடத்துறான்னு நீங்க சொல்ல முடியாது. ஏனென்றால் அண்ணன் செந்தமிழன் சீமான் விதை போட்டு அதை முளைக்க வச்சு அவர்களுக்கு அரசியல் அறிவூட்டி ஆற்றல் மிக்கவர்களா மாத்தி இன்னைக்கு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. இது போல நீங்க கட்சி நடத்துறீங்களா? நான் கேட்கிறேன். நீங்க பேசுறத தற்கூரின்னு நாங்க சொல்றது இல்லை, அந்த வார்த்தையை நாங்க பயன்படுத்துறது இல்லை. ஆனா மக்கள் சொல்றாங்கல்ல, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா, நீ உங்க பிள்ளைகள் பேசுறதெல்லாம் பார்த்தா உங்களை தற்கூரின்னு சொல்லுத. நாங்க சொல்லலையா, பொதுமக்களே சொல்றாங்களே, அட பாவி என்னடா இது தற்கூரித்தனமா பேசுறீங்களடா அப்படின்னு சொல்ல தோணுதே. இப்போ பாண்டிச்சேரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் எல்லா இடத்துலையும் ரேஷன் கடை இருக்கான். நான் என்னோட நண்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன்னு கேட்குறீங்க? எங்கள் ஊரில் ரேஷன் கடை இருக்குண்ணே, மாதம் 10 கிலோ அரிசி எங்கள் வீட்டுக்கே வாங்கிட்டு இருக்காங்கண்ணே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் மேடையில் வந்து பேசுகிறாரு, இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலம் பாண்டிச்சேரிங்கிறார். பாண்டிச்சேரி மாநிலமா சொல்லுங்கள்? அப்போ எழுதி கொடுக்குற ஆளே தப்பாக எழுதி கொடுக்குறான். அதை திங்க் ட்வைஸ்னுவோம் இங்கிலீஷில். 2வது தடவை அதை வெரிஃபை பண்ணுறதே இல்லை. நீங்கள் சீமானன்ட்ட போய் சொல்லி பாருங்களேன், 100 தடவை வெரிஃபை பண்ணுவார். ஏய் தம்பி இப்படி சொல்கிறான், என்னடா சரியா? அதை அடி, பாண்டிச்சேரிக்கு அடி, அவனுக்கு அடி, இவனுக்கு அடி, உண்மையாகவே பாண்டிச்சேரியில் வந்து ரேஷன் கார்டு இல்லையா, ரேஷன் கடை அப்படின்னு 100 தடவை கேட்பாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு தவறான செய்தியை எழுதி கொடுத்தா கூட கண்மூடிட்டு வந்து மக்கள் மத்தியில் பேசுகிற ஒரு தலைவராக தான் அவர் இருக்காரே ஒழிய அறிவுபூர்வமான தலைவர் அவர் கிடையாது. நீங்க விஜய் கிட்ட வந்து கொள்கை என்ன கேக்குறீங்க. ஆனா விஜயை பின்பற்றக்கூடியவர்கள் தெளிவா சொல்றாங்க, எங்களுக்கு கொள்கைலாம் முக்கியம் இல்லை, எங்களுக்கு தளபதி முகம் தான் முக்கியம், தளபதி வந்தாலே நான் ஓட்டு போடுவேன்றேன்.
போடட்டும். அந்த இளைஞர்களை எப்படி மாத்த போறீங்க? இல்ல மாத்துறது நம்ம வேலை இல்லை தம்பி. அவர்களுக்கு வந்து உண்மையாவே வந்து கொள்கைனா என்ன, அரசியல்னா என்ன அப்படிங்கிறது தெரிய வருகிற போது, நம்ம ஏமாந்துருக்கிறோம், ஒரு ஒரு ஒண்ணுக்குமே உதவாத ஒரு கூமுட்டை கூட நம்ம பயணிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிய வருகிற போது அவங்க வந்து உண்மையான அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்க, கடைசியா ஒரு கேள்வி. நீங்க பேசும்போதே சொல்லியிருந்தீங்க, அரசு பேருந்து முன்பு தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு தான் இருந்தது. தற்போது அந்த தமிழ்நாடு என்ற பெயரை வந்து எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி உறவுகள் பல இடத்துல தமிழ்நாடுன்னு அந்த ஸ்டிக்கரை ஒட்டினாங்க. ஒட்டினவங்களெல்லாம் திராவிட மாடல் அரசு வந்து கைது செய்திருக்கிறது. ஏன் திமுக அரசு தமிழ்நாடு என்ற வார்த்தையை ஒட்டும் போது கைது செய்து, ஏன் அந்த தமிழ்நாடு என்ற பெயரை எடுக்க என்னதான் காரணம்? என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அந்த பேரை மாற்ற விரும்புகிறாங்க. ஒன்று திராவிட நாடுன்னு மாற்ற நினைப்பாங்க, அல்லது கலைஞர் நாடு அப்படின்னு மாற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க போல தெரியுது. ஏன்னா எல்லா அரசியல் அதாவது அரசு ஆவணங்களில் எல்லாத்துலேயும் தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது. தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு எல்லா அரசு ஆவணங்கள்லையும் இருக்குது. ஆனால் பேருந்துகளில் மட்டும் தமிழ்நாடுன்னு இருந்ததை அழிச்சிட்டு அரசு பேருந்து அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இது எங்கேருந்து முதன்னு ஆரம்பிச்சதுன்னா கர்நாடகாவிலேருந்து தொடங்குது. இப்போ கர்நாடகாக்காரன் என்ன கேட்குறான்னா, ஆந்திராவிலேருந்து வர்ற பஸ்ஸில் ஆந்திரா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது, கேரளாவிலேருந்து வர்றதுல வந்து கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது, கர்நாடகாவில் இருக்கிற பேருந்துகள்லேயே கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன்டா இல்லைன்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழ் இயக்கங்கள், தமிழ் அமைப்புகள்லாம் ஒன்று கூடி தான் முதன்னு வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. எங்கள் ஊருக்குள்ளே வருகிற போது தமிழ்நாடுன்னு வாடா அப்படின்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? ஏன் தமிழ்நாடுன்னு இருக்கக்கூடாது? ஏன்னா நீங்க முதல்ல தமிழ் இன உணர்வாளர்களும் கிடையாது, தமிழர்களும் கிடையாது. தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே திமுக தான் பேசுறாங்க. யாரு? அப்படி இருக்கும்போது திமுக அப்படி இருக்கும்போது ஏன் அந்த தமிழ்நாடு அவங்க இல்லைங்க? அதைத்தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்றைக்கு கேள்வி எடுக்கிறார். விமிழ் தமிழ் அப்படின்னு எங்க சங்க இலக்கியங்கள்ல சொன்ன தமிழ்நாடு அப்படின்னு சொன்னதும், பாரதியார் வார்த்தைக்கு வார்த்தை தமிழ்நாடு தமிழ்நாடு என்று சொன்னதும், எங்களுடைய சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு என்று சொன்னதும், புறநானூற்றில் தமிழ்நாடு என்று சொன்னதும், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை சொல்லலையா, வேற ஏதோ ஒன்றைய சொன்னாங்க? தமிழ்நாடு தானே சொன்னாங்க. சட்டப்படுத்தணும், சட்டப்படி சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தை வந்து தமிழ்நாட்டை வந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருக்கிறத தமிழ்நாடுன்னு மாற்றணுங்கிறதுக்காக 76 நாட்கள் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய இன்னீரை நீத்த சங்கரலிங்கனார் வந்து அந்த பேரை வச்சாரா, நீங்க வச்சிங்களா? சொல்லுங்க பாப்போம். நீங்க அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்தீங்க, அதனால நீங்க அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்க. நீங்க இல்லைன்னா வேற ஒருத்தவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்துட போறாங்க. இதுல என்ன இருக்கு? அதனால தமிழ்நாடு என்கின்ற பெயரை வைப்பதற்கு தமிழர்கள் செய்திருக்கக்கூடிய தியாகங்களை புறக்கணித்து விட்டு நீங்க எப்படி வந்து நீங்க சொந்தம் கொண்டாடுறீங்களோ அது போலதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத புறக்கணித்து விட்டு இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எப்படி வந்து கற்ற எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம்னு வைக்கிறாங்களோ, எல்லா பூங்காக்களுக்கும் கலைஞர் கருணாநிதி பூங்கான்னு வைக்கிறாங்களோ, அதே போல கலைஞர் நாடு அல்லது கலைஞர் கருணாநிதி நாடுன்னு வைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வருது. அதை ஒருபோதும் தமிழர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எந்த அளவுக்கு வேகமா இந்திய நுழைய விடமாட்டோம் என்று எப்படி களத்தில் இறங்கி நின்றார்களோ, அதே போல மாவட்டமா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கி நிற்குது. சரி, புரியுதுங்களா? எல்லாம் கைது செய்து நீங்க வந்து உள்ள வைக்கிறீங்க, வைங்கிறோம், கைது செய்யுங்க. ஆனால் ஒருத்தரை கைது செஞ்சுட்டா அடுத்த நாள் அது நடக்காதா? நடக்கும், அடுத்தடுத்து தொடர்ந்து நடக்கும். தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு வைக்காம நாங்கள் ஓய மாட்டோம். சரி ஆனால் இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் அளித்ததுக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி தம்பி. நன்றி, வணக்கம். நன்றி.